முகமது ஜக்கரியா கேட்குறாரு, வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம். வியாபாரம் செய்வதற்காக வேண்டி ஒரு பள்ளியில் மட்டும் தொழுகை 2 மணிக்கு ஜும்மா நடக்கிறது. இப்படி செய்தால் கூடுமா கூடாதான்னு கேட்குறாரு. அதாவது ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் பாங்கு சத்தம் கேட்ட உடனே நீங்கள் வியாபாரத்தை நிறுத்திடணும், பள்ளிவாசல் நோக்கி வந்துடணும். குரானில் தெளிவாக எப்படி இருக்குன்னு இருக்குது. இதா நூதி அலி சலாத்தி மையோமில் ஜும்மா நாளில் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படும் என்று சொன்னால் ஃபசவு இலா திக்ரில்லா, அல்லாவை நினைவுறுவதற்காக விரைந்து வாருங்கள், தருள் பை வியாபாரத்தை விடுங்கள். அப்போ 2 விஷயம், வியாபாரத்தையும் விட்டுறணும், இங்கே வரவும் செய்யணும், பள்ளிவாசல் நோக்கி வரணும்னு இருக்குது. அந்த அடிப்படையில் பாங்கு சொன்ன உடனே நீங்கள் வியாபாரத்தை நிறுத்திட்டு வந்துடணும். ஆனால் இந்த பாங்கு சொன்ன உடனே என்பதுக்கு எந்த பாங்கு, ஊரில் பூரா ஒரு பள்ளி தான் இருக்குது, ஒரு பாங்கு தான் இருக்குன்னா இந்த அவருக்கு கூடுதல் விளக்கம் தேவைப்படாது. 10 பள்ளி இருக்கும், 20 பள்ளி இருக்கும். எந்த பாங்குக்கு ஒரு வியாபாரத்தை நிப்பாட்டணும். ஒரு பள்ளியில் 12 மணிக்கு வச்சுருப்பாங்க பாங்கு, ஒன்றில் 12:15 வச்சுருப்பாங்க, ஒரு பள்ளியில் 12:45 வச்சுருப்பாங்க, ஒரு பள்ளியில் 1 மணிக்கு வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நேரத்தில் இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு பாங்கு கேட்கும்போதும் அவர் வியாபாரத்தை நிப்பாட்டணுமா? இவருக்கு தொழுது இழுத்துன்னு போய் உட்காந்து கடையை திறப்பார், அப்போ பாங்க சொல்லுவாங்க ஜும்மாவுக்காக வேண்டி. ஜும்மாவுக்கு பாங்க சொன்னால் நிற்க முடியுமான்னா, இது ஒரு பொது புத்தியில் நம்ம புரிஞ்சுக்கிறது தான். இது என்ன புரிஞ்சுக்கிறோன்னு, நம்ம போகிறதுக்குன்னு ஒரு பள்ளியை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் பாங்கு சொல்லப்பட்டால்ன்ற அர்த்தம் என்னென்னு கேட்டால், எந்த பள்ளிக்கு நீ போவியோ, நீ போவதை வழக்கமாக வச்சுருக்கிறியோ அல்லது போவதை கொள்கையை வச்சுருக்கிறியோ, அந்த பள்ளியில் பாங்கு சொல்லப்பட்டால் நீ வியாபாரத்தை முடிச்சுட்டு போ. நீ முடித்து போயிட்டு வந்த பிறகு நீ வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளியில் பாங்கு சொல்கிறாங்க, அது உன்னை பாதிக்காது. ஏன்னா நீ அந்த பாங்கு நீ போகக்கூடிய தேவை உனக்கு இல்லை, நீ தான் போயிட்டு வந்துட்டியே, நீ ஜும்மா தொழுதுட்டு வந்துட்ட. அப்போ பாங்கு சொன்னால் நீங்கள் வியாபாரத்தை நிப்பாட்டணும் என்பது எதுக்குன்னு கேட்டால், நாம் எந்த பாங்குக்காக வேண்டி போவோமோ அந்த பாங்குக்கு தான் நிப்பாட்டணுமே தவிர 50 பாங்கு சொன்னால் 50 தடவை நிப்பாட்டணும்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு பொதுவான ஒரு புரிதல். இந்த அடிப்படையில் ஒருத்தர் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு கேட்டால், 2 மணிக்கு ஜும்மா வச்சுருக்காங்கன்னா சில பள்ளிகளில் வியாபாரத்தை இதுக்காக வேண்டி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது உங்களுக்கு, 2 மணிக்கு அவர் அந்த பள்ளிக்கு போகிறவருடைய கொள்கையாக இருந்தார்னா அவர் 2 மணிக்கு வியாபாரத்தை நிறுத்திட்டு போகிறாரு. என்ன இருந்தாலும் அவருக்கு அந்த நேரத்தில் வியாபாரத்தை நிப்பாட்டத்தானே செய்கிறாரு. அதாவது நீங்கள் 12 மணிக்கு இப்போ தொலை போனார்னு சொன்னால் 12 to 1 வரைக்கும் வியாபாரத்தை நிப்பாட்டுவார். 2 மணிக்கு உள்ள பள்ளியாசலுக்கு போனார்னா 2 to 3 வரைக்கும் அவர் நிப்பாட்டுவார். அப்போ அவரவர் எதை தேர்ந்தெடுத்து கொள்கிறாரோ அந்த பாங்குக்கும் அந்த தொழுகைக்கும் தானே அவர் பொறுப்புதாரியாக இருப்பார். அந்த மாதிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணிக்கு தொழுதா என்ன, 1 மணிக்கு உங்களுக்கு என்னங்கிறேன். 2 மணிக்கு போகிற பள்ளிக்கு போய் அவர் என்ன செய்கிறாரு, இந்த பள்ளியை நம்ம ஜும்மாவுக்கு போகிறது வச்சுக்கிறோன்னு முடிவு எடுத்துக்கிட்டார். இது 12க்கு ரொம்ப முன்னாடி தொழுகிறாங்க, நம்ம 2 மணி கொஞ்சம் வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம போகக்கூடிய என்று முடிவு எடுத்துட்டாருன்னு சொன்னால், அந்த பாங்கு சத்தம் கேட்டதில் இருந்து நிப்பாட்டணும் வியாபாரத்தை தொழுதுட்டு என்ன செய்ய வியாபாரம் திறக்கணும். இதில் தப்பு ஒன்று செஞ்ச மாதிரி தெரியல. அதில் அதாவது வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்ய ஹராமு. வியாபாரம் செய்வதற்காக வேண்டி ஒரு பள்ளியில் மட்டும் தொழுகை ஜும்மா 2 மணிக்கு நடைபெறுது. அது எப்படி வியாபாரம் செய்வதற்காக வேண்டி 2 மணிக்கு இப்படி நடைபெறும்? 2 மணிக்கு நடைபெறும் போதும் அவன் வியாபாரத்தை விடணுமே. எந்த பள்ளி 2 மணிக்கு நடக்குதோ அந்த பள்ளிக்கு போகக்கூடிய மக்கள் அந்த டைமில் வியாபாரம் பண்ண மாட்டாங்களே. அதனால் இதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு வசதியான பள்ளிகளுக்கு போய்க்கலாம். எந்த பள்ளிக்கு போகிறாங்களோ அந்த பள்ளியுடைய பாங்கை கணக்கில் கொள்ள வேண்டியதான்.